நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 27 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த 2 இதுக்கும் தேவையான எல்லா வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ மருத்துவ தலைநகரம். ஸோ இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக வந்து இருக்குது. சரிங்களா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அந்த மருத்துவத்துறையிலேயே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா சென்னை இருக்கு இல்லையா, சென்னையை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்திய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்திற்கு ரொம்ப புகழ்பெற்ற நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை வந்து சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 12th எக்கனாமிக்ஸ் புக்லேயே கூட அதை கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து பாருங்கள், குடியுரிமை. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அமெரிக்கா வந்து நிறைய ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து நிறைய வழிமுறைகள்லாம் வந்து அவங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் விசா வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கோல்டன் விசா வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 43 கோடி. நமக்கு அந்த கோல்டன் விசா வேணும்னா நம்ம ஒரு 43 கோடி பே பண்ணால் அந்த கோல்டன் விசா குடியுரிமையை வந்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா. இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், உடல் உறுப்பு தானம் வழங்குதலில் தமிழ்நாடு மாநிலம் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை, இந்த உடல் உறுப்பு தானம், இந்த 2 இதுலையுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் வந்து ரொம்ப சிறந்து விளங்குது. சரிங்களா, இந்த உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் பார்த்திங்கன்னா தெலுங்கானா இருக்குது. செகண்ட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் இருக்குது. உடல் உறுப்பு தானம் வழங்குதலில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. சிகிச்சையில் செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. சிகிச்சையில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது வந்து தெலுங்கானா. அடுத்து பாருங்கள், தேர்தல் அதிகாரி. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்து ஒருத்தர் புதுசாக வந்து நியமனம் வந்து செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து இப்போ யாருன்னு பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார். இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ராஜீவ்குமார் இருந்தார். ராஜீவ்குமார் பார்த்திங்கன்னா இந்தியாவின் 25வது தலைமை தேர்தல் அதிகாரி. இந்த ஞானேஷ்குமார் பார்த்திங்கன்னா இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் அதிகாரி. அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து புதுசாக வந்து ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். சரிங்களா, இப்போ தமிழ்நாட்டுடைய புதிய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா சத்யேந்திரா பிரதாகு. அவர் வந்து இருந்தார். சரிங்களா, தமிழ்நாட்டிற்கு நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து இவங்க தான், அர்ச்சனா பட்நாயக் தான். சரிங்களா, அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேகதாது அணை பிரச்சனை. மேகதாது அணை இது வந்து எங்கே கட்டுறதா வந்து கர்நாடகா சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா காவிரி ஆறு இருக்கு இல்லையா, ஆல்ரெடி வந்து காவிரி ஆறு பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் வந்து கரெக்டாக வந்து எப்போவுமே வந்து அது கிடைக்கல. இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து மேகதாது அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நிறைய போயிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், சிலந்தி அணை பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த பெரியார் இருக்கு இல்லையா, அந்த ஆறு பெரியார் அணை இருக்கு இல்லையா, அந்த அணைக்கு வர நீர் வழியில் வந்து சிலந்தி அணை கட்ட வந்து கேரளா அரசு வந்து திட்டமிட்டுருக்காங்க. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட வந்து கர்நாடக அரசு வந்து திட்டமிட்டுருக்காங்க. இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உலக தமிழாராய்ச்சி நிறுவனம்.
ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இதோடைய புதிய தலைவராக வந்து ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.